வணக்கங்க, என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் படிச்சு பற்றி கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்க டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $45,300 இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நேற்று ஆக்சுவலாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடலை. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று கேண்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 44,600 ஓகேங்களா. ப்ரீவியஸாக இருந்த ஹை எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 44,720 ஓகேங்களா. இந்த ஹையை நேற்று வந்து பிரேக் பண்ணிருச்சு கேண்டில். ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ண கேண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்க்கும்போது இந்த கேண்டில், அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டில் ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம் நான் இதை வந்து ரெட் அண்ட் க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மத்தியானமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி கேண்டில் க்ளோஸ் வச்சுது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டில் நான் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஷேப்பில் க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்ன இது திடீர்னு டோஜி ஷேப்பில், அதாவது இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா அது நல்லா ஒரு ஃப்ளோவில் வந்து அடுத்த கேண்டில் ஒரு ஃபாலோ அப் கேண்டில் வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ ஃபர்தராக வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகணும். அதான் வந்து ஒரு ரூல் மாதிரி. ஓகேங்களா. ஆனால் இதுக்கப்புறம் மேலே இந்த விக்கு அதாவது இந்த ஹைக்கு மேலே எதுவுமே க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நேற்று நான் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் இந்த வந்து ஒரு டோஜி கேண்டலாக ஃபார்ம் ஆனவுடனே அடுத்தது ஒரு 5:30 மணி கேண்டல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே லோவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீக் வச்சுட்டு கீழே மேலே க்ளோஸ் வச்சுச்சு. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி அதாவது நேற்று நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிற வைக்க வெயிட் பண்ணலாம், நேற்று கேண்டில் வந்து மறுபடியும் வந்து இதே ஹைக்குள்ளே வந்து க்ளோஸ் வைக்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். பட் ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த கேண்டலோட க்ளோசிங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $44,977 ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே இருந்த க்ளோசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ 44,700 ஓகேங்களா, 720. ஸோ இது வந்து 977 ஓகேங்களா. ஒரு 200 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கான க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கிடையாது, இது கொஞ்சம் வீக்கான க்ளோஸ் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக நேற்று நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 ஹவர் கேண்டில் வந்து நல்லா புல்லிஷ் கேண்டலாக இருந்ததுனால ஸோ நான் வந்து ஃபர்தராக வந்து இன்னொரு ரவுண்டு வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் இந்த இடத்துல வரும்போது தான் நான் வந்து லைட்டாக வந்து டவுட் படுத்து சரி மறுபடியும் உள்ளே வருமோ அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா. அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து மேலே தான் வச்சு இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை ஜோன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த சப்ளை ஜோன் வந்து பிரேக் பண்ணிருச்சு மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்தராக என்ன நினச்சேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே அட்லீஸ்ட் திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வீக்காக அடிக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து இந்த லோக்கு கீழே வரல, இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து இந்த ஹைக்கு மேலேயும் போயிடுச்சு. ஓகேங்களா. போனதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கிடையாது. ஓகேங்களா. இது ஒரு வீக்கான க்ளோஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிருக்கிறதுனால ஸோ இது ஏற்கனவே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ளை ஏரியா. ஓகேங்களா. இந்த சப்ளை ஏரியாக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு சின்ன சப்ளை ஏரியா ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் அது ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. இப்போ தான் நேற்று தான் ரேஞ்சை விட்டு பிரேக் பண்ணி திரும்ப அதே ரேஞ்சுக்குள்ளே வந்து மாட்டின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதாவது ரேஞ்சுக்கு விட்டு பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸாக வைக்கலை. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற பையர்ஸ் கொஞ்சம் வீக்காகின்னு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா. பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 48,000 ப்ரைஸு பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு புல்லிஷ் ஆகலை. ஓகேங்களா. ஸோ புல்லிஷ் வந்து இந்த 48,000 கண்டிப்பான முறையில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா. ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இது புல்லிஷ் கிடையாது. சரிங்களா. ஸோ ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துருவோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த கேண்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இந்த கேண்டில்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்குது 1 2 3 வாரம் ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ
ஸோ இந்த வாரம் தான் ப்ரைஸு அந்த ரேஞ்சை விட்டு ஹையாக பிரேக் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ இன்னும் நம்மளுக்கு 4 நாள் இருக்குது கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ டெய்லிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்கான க்ளோஸ் தான் இருக்குது. அதான் வீக்கான க்ளோஸ்னால் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு சரிங்களா. மேபி நம்மளுக்கு ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே அகெயின் வந்து உள்ளே க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ நம்மளுக்கு பையர் ஸ்ட்ராங்காக இல்லை செல்லர்ஸ் வந்துன்னு இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ண பார்க்குறாங்க கீழே அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் க்ளோஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாரம் க்ளோஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும். இல்லை இந்த ஹைக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகிடும் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லியோட ஃப்ரேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹையை உடச்சிருக்கு இப்போ தான். பட் ஆனால் இன்னும் கேண்டல் க்ளோஸ் வைக்கலை ஓகேங்களா. க்ளோசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. விக்கு மட்டும் அடிச்சுட்டு வரக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறது தான் 48,000க்கு மேலே ஒரு கேண்டல் வந்து போய் க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 5 மாதம், அதாவது இந்த மாதத்தை விட்டுருங்க. ஸோ 4 மாதம் 1 2 3 4 4 மாதம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷாக தான் மார்க்கெட் இருந்திருக்கு சரிங்களா. ஸோ புல்லிஷாக இருக்கிறதுனால ஸோ மேபி என்னென்னா ஒரு புல் பேக்காக கீழே வரலாம், அதுவும் புல் பேக்காக வரலாமா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலியாக கூட வரலாம் ஓகேங்களா. அது என்ன மாதிரி வரப்போகுதுன்றது இந்த ரேஞ்சில் இருக்கிற ரிஜெக்ஷன் வச்சு தான் இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆக போதா இல்லைனா பிரேக் பண்ணி மேலே போக போதான்றது நாம் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நாம் 1 இயர் கேண்டில் பார்ப்போங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ 1 இயர் கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ 1 இயர் கேண்டலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன வருஷம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றது சொல்லிடுறேங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலர் கேண்டலு, இந்த கேண்டலோட லோக்கு கீழே அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு விற்காதஸ்ட்டு ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த லோ தான் நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,473 ஓகேங்களா. இந்த லோக்கு கீழே அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு விற்காத வச்சுக்கணும்னு பார்த்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து சரன்னு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு சரிங்களா. ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்கு இதுக்கு கீழே விற்கு வரல ஓகேங்களா. ஸோ ஓகே இது கீழே வரல ஓகே ரைட்டுப்பா. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அட்லீஸ்ட் இது கீழே வரலையா, நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ஆகணும்னா 48,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 48,000ன்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த கேண்டலோட ஹை தான் ஓகேங்களா. அதாவது இந்த இயர்லி கேண்டலோட ஹை ப்ரைஸ் தான் நம்மளுக்கு 48,000 சரிங்களா. அதுக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுவும் பண்ணலை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு இந்த கேண்டில் அதாவது இந்த ரெட் கலர் கேண்டலோட ஹை அண்ட் லோ அதே ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ போன வருஷத்தோட ஹையையும் உடைக்கல லோவையும் உடைக்கல மார்க்கெட்டு சரிங்களா. அப்போது லோக்கு கீழேயும் இருக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு, ஹைக்கு லோக்கு மேலேயும் இருக்கும் ஸ்டாப் லாஸு சரிங்களா. ஆனால் போன வருஷம் முடிஞ்சது இல்லைங்களா இந்த கேண்டலு, ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டல் போன வருஷம் முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ போன வருஷத்தோட லோ ப்ரைஸ் எவ்வளோ நம்மளுக்கு 16,491, ஹை ப்ரைஸ் எவ்வளோனா 44,720 ஓகேங்களா. ஸோ போன வருஷத்தோட ஹை அண்ட் லோ ப்ரைஸஸ் தான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கேண்டலோட ஹையையும் உடைக்கல லோவையும் உடைக்கல. ஆனால் போன வருஷத்தோட ஹை ப்ரைஸை வருஷத்தோட 2வது நாளே உடச்சிடுச்சு மார்க்கெட் சரிங்களா. ஸோ வருஷத்தோட 2வது நாளே ப்ரைஸ் வந்து உடச்சிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போது என்னென்னா நம்மளுக்கு இந்த ஹையை உடச்சிடுச்சு ஓகேங்களா. அதுக்கு முந்தின வருஷத்தோட ஹை தான் 48,200 சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா இந்த வருஷம் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த கேண்டல் தான் என்னென்னா 2024 கேண்டல் சரிங்களா. இந்த கேண்டல் நம்மளுக்கு இந்த ரெட் கலர் கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த 48,000க்கு மேலே போயிட்டு பிக் அடிச்சுட்டு இந்த வருஷத்தோட க்ளோசிங் வந்து இந்த 48,000 கீழே வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டேஞ்சர் சரிங்களா. க்ளோஸ் ஆகக்கூடாது. ஒன்று இதை உடச்சிதுன்னா அப்படியே மேலே போயிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சிடணும்.
இல்லைன்னா இதை உடைக்காமல் மறுபடியும் கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு புல் பேக்கோ இல்லைன்னா ஏதாவது இந்த லோக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் வைக்கணுமே ஒழியா. ஸோ இந்த 48,000 உடச்சிதுன்னா அது மேலே போய் தான் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, க்ளோஸ் வைக்காமல் அது நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி அதாவது ஒரு விக்கு மாதிரி குத்துட்டு, அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா இது நல்லா மேலே போயிட்டு ஒரு விக்கு மாதிரி குத்துட்டு திரும்ப இப்படி வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. அது வச்சுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ரன் பண்ண மாதிரி கணக்கு வரும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துடும். சரிங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கேண்டலோட க்ளோசிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எந்த வருஷமும் நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டலுக்குள்ளே ஒரு க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதே கிடையாது. ஸோ இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டலுக்குள்ளே க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டலுக்குள்ளே தான் நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போனா அதில் என்னென்னா பையர்ஸை விட செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லர்ஸை விட பையர்ஸ் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்காங்கன்ற மாதிரி காட்டுது. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு என்னென்னா இப்போ இந்த 48,000க்கு மேலே கேண்டில் கட்டாகி மேலே போயிடுச்சுன்னா 48,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் ஆகிடணும், கீழே வரக்கூடாது. வந்ததுன்னா ப்ராப்ளம்ஸ், டேஞ்சர். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா, ஒருவேளை இதுமாதிரி ஆல் டைம் எல்லாம் கட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா சந்தோஷம், பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா, ரைட். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து சில காயின்ஸ் வேறு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேடியை நம்ம பார்த்துடலாங்க. ஸோ கேடியை நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஸோ கேடியை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா $1 கீழே இருக்கிற வரைக்கும் அது பையிங் ப்ரைஸ் தான் சொன்னேன். ஸோ $1 கீழே இருந்து ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, நல்லா பவுன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு மேலே போகும்னு சொன்னேன். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏரியா வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இப்போ என்ன ஆகுது, அப்படியே வந்து இப்போ வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் போயின்னு இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. இப்போ அடுத்து வந்து இந்த மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஹை ப்ரைஸான $1.69, ஓகேங்களா, $1.69 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு எங்கே போய்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2லேருந்து $2.50. ஓகேங்களா, $2லேருந்து $2.50 இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். சரிங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு அதாவது $2.50. ஓகேங்களா, $2 பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் அடுத்து நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $11, அதாவது 11 இல்லை 12ன்னு வச்சுக்கலாம். 12லேருந்து பார்த்தீங்கன்னா $17, 12லேருந்து $17 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ $2 உடச்சி மேலே, அதாவது சாரி $2.50 உடச்சி மேலே போனதுன்னா அடுத்தது வந்து $12 இருக்கும் ப்ரைஸ் வந்து கேடியே போயிடும். ஓகேங்களா, ஸோ கேடியை வந்து பர்ஃபெக்டான முறையில் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்ச் ஹைட்டு வந்து இந்த ரேஞ்சை போய் முட்டுது. ஸோ அப்போனா இங்கேருந்து போகிறது வந்து $2க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா, அப்புறம் வந்து சொலானோ. ஓகேங்களா, சொலானோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தாங்க இது. ஓகேங்களா, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்ன ப்ரோ அப்படியே நிற்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $100 டச் பண்ணிச்சு. சரிங்களா, ஸோ $100 டச் பண்ணால் இது வந்து இந்த இடத்துல இது வந்து ரெஸ்டிங் ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங், ப்ராஃபிட் நடக்கும், எல்லாமே இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் தான், ரொம்ப நாள் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் அதாவது இந்த கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டு மேலே போகணும். இப்போ தான் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். சரிங்களா, ஸோ அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 170. ஓகேங்களா, ஸோ சொலானா இப்போ நான் போய் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கு பெஸ்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா சொலானாவை இன்றைக்கப்புறம் வாங்குறதுக்குன்னு மறந்துடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ சொலானா இதுக்கப்புறம் வந்து வாங்கவே கூடாது. அதுக்கு பதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடியை வந்து ஒரு பெஸ்ட்டு பையிங்காக இருக்குது, அதுவும் வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ கேடியை வந்து ஒரு பெஸ்ட்டு பையிங்காக இருக்குது, அதுவும் வந்து வாங்கலாம்.
சரிங்களா. அதாவது என்னென்னா $1 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிராஸ் வந்து மினிமம் 10 கிராஸ் போகும், மினிமம் 10 கிராஸ் கிடைக்கும். அதே $1.50 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 6லேருந்து 7 கிராஸ் வரைக்கும் போகும். ஓகேங்களா, அதுதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா கேடிஏ வந்து இப்போ ஸ்டில்னாவும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆட்டம் காயினை கேட்டிருந்தார். சரிங்களா. ஸோ ஆட்டமையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் இந்த டிமாண்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேனா இல்லையான்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் திரும்பவும் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ ஆட்டமை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, பிட்காயின் தான் மறுபடியும் வந்து கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. பிட்காயினும் நான் சொல்கிறேன், இத்தீரியமும் சொல்கிறேன். ஓகேங்களா. மற்றபடி ஆல்ட் காயின் எல்லாமே மேக்ஸிமம் பாட்டம் அவுட் ஆகிடுச்சு. அதை நான் ஏற்கனவே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ட் காயின் மேக்ஸிமம் வந்து இது பாட்டம் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ பிட்காயின் தான் இன்னும் வந்து நம்மளுக்கு பாட்டம் அவுட் வந்து இன்னும் சரியாக ஆகலை. அதே மாதிரி இது புல்லிஷாகவும் பிட்காயின் இன்னும் மாறல. பிட்காயின் புல்லிஷாக மாறணும்னா 48,000 வந்து உடைக்கணும். ஸோ இந்த ETF நியூஸ்னால தான் மார்க்கெட் வந்து கீழே பாட்டமே போகாமல் சர்ன்னு அப்படியே மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ETF நியூஸ் வேறு இந்த மாதம் வரப்போகுதுன்றாங்க, அது என்ன வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ அது 48 உடச்சிதுன்னா அது இந்த வருஷம் மேலே போய் 48க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுக்கணும். மறுபடியும் கீழே வந்து 15 கீழே வந்து எதாவது க்ளோஸ் வச்சுருந்தா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஸோ ரைட், ஓகே. ஸோ ஆட்டமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரு லோ வச்சுட்டு, அதாவது ஒரு பாட்டமை வந்து டேப், அதாவது டிமாண்டை டேப் பண்ணிட்டு மறுபடியும் புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மேலே போயிருக்கு. சரிங்களா. ஸோ ஆட்டம் வந்து மினிமம் எது வைக்க போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை நான் சொல்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $17, ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கோங்க, $17. ஓகேங்களா. ஒரு 16லேருந்து $17 இருக்கும் இப்போதைக்கு போகும். ஓகேங்களா. ஸோ அடுத்து எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா 27லேருந்து 33, சப்ளை ஏரியா 27லேருந்து $33. சரிங்களா. இந்த ஹை வைக்க போகும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த $17 உடச்சிதுன்னா அடுத்த 27லேருந்து $33. இதுதான் நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த இடம் தொட்டவுடனே சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு கன்சல்டேஷன், அதாவது இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடச்சி போகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஆல் டைமையே உடச்சிடும். ஆல் டைமில் சாலிடாக உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ $44. ஓகேங்களா. ஆல் டைம் ஐ $44. ஓகேங்களா. ஸோ அப்போனா இது $44 ஆல் டைம் ஐ வச்சுதுன்னா இதுலேருந்து ஒரு 50% வச்சோன்னா $60, 100% வச்சோன்னா $80. ஓகேங்க. ஆல் டைம் ஐ வச்ச பிறகு $60லேருந்து $80 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆட்டமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டில் நம்மளுக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூமெண்டம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $60லேருந்து $80 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது இது மினிமம் லெவல் தான். மேபி இது வந்து பயங்கரமாக பஸ்ட் அவுட் கூட ஆகலாம். ஓகேங்களா. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காயின் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ காம்பவுண்ட். ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த காயினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு புல் பேக் ஆகிட்டு இப்போ வந்து ரெடியாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $80. ஓகேங்களா. $80 இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது பையிங் தான். சரிங்களா. $80 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது பையிங் தான். ஸோ இதோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $20. இதுதான் லோவாக இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் $80 இருக்கிற வரைக்கும் பையிங் தான். சரிங்களா. ஸோ இதுக்கோட ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $180 வச்சுக்கலாம். ஓகேங்களா. ரவுண்டு ஃபிகராக வச்சுப்போம். ஸோ $180 இங்கேருந்து மினிமம் டார்கெட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் எவ்வளோ தொலை மேலே போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட 1 month கேண்டலை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்குன்றது. ஸோ இந்த 1 month கேண்டல் என்ன பண்ணியிருக்குன்னா சாரி 1 year கேண்டல். ஓகேங்களா. ஸோ 2022 லோ ப்ரைஸை இந்த 2023 கேண்டல் வந்து எடுத்திருக்கு. இதோட லோ ப்ரைஸை இது வந்து என்ன பண்ணி விக்கு ஊட்டி எடுத்து ஒரு டோஜி மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஸ்பின்னிங் டாப் மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஹையை வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ
ஸோ இந்த ஹைன்றது நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $244 சரிங்களா. இந்த ஹையை மினிமம் கேரண்டியாக வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னு வச்சிங்களேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும். சாரி 246 ஓகே, இந்த ரேஞ்ச் வருது சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து இந்த ரேஞ்ச் வருது. ஸோ 246 ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு இதாக சொல்லி கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $180 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 240 சாரி மந்த்லி கேண்டல் கிடையாதுங்க, வீக்லி கேண்டல் தான் இந்த ரேஞ்சை பார்த்தேன் சரிங்களா. இந்த ஹை ஓகேங்களா. வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $240 $247 வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 180, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா $250, தேர்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஈக்குவலாக ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த ரேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $530 ஓகேங்களா. ஸோ $530 அதாவது என்னென்னா 180, 250, 530 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இது ஆல் டைம் ஐயா பக்கம் போனால் கூட கிட்டத்தட்ட $900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் மோடில் தான் இருக்குது. ஸோ திரும்ப சொல்கிறேன், $80 இருக்கிறதுக்கும் இது பையிங் ரேஞ்சு தான் சரிங்களா. இந்த ரேஞ்சை கட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பையிங்க்கு இதில் பிளான் பண்ணக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இதில் வந்து பையிங்க்கு பிளான் பண்ணக்கூடாது சரிங்களா. ரைட் ஓகே. இன்கேஸ் இதில் வந்து என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களும் அதில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மொத்த அமௌண்ட்டை போட்டுறாதீங்க. இதிலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி பர்சன்டேஜ் தான் போடணும். அதாவது ஆல்ட்டுக்குன்னு நம்ம ஒதுக்கி இருப்போம் இல்லையா, ஸோ அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் போடணும் சரிங்களா. ரைட் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டும் கேடியோவும் வந்து ஒரு அளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ சொலானோ வந்து வாங்கிறதுக்கு தகுதியே இல்லாத லெவலில் இருக்காது. ஏன்னா நல்லாவே பம்ப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அது வந்து இதாகக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஆட்டமை பொறுத்த வரைக்கும் பையிங் ப்ரைஸில் கிடையாது. ஆனால் இது இன்னமும் நல்லாவே மேலே பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆட்டமை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது பையிங் ப்ரைஸ் கிடையாது. ஆட்டமை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பையிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ $8 இருக்குது. அது பையிங் ப்ரைஸ் இருந்து இப்போ வந்து பையிங் ப்ரைஸ் கிடையாது சரிங்களா. இன்கேஸ் இப்போ ஆட்டம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நல்லாவே ஹோல்டு பண்ணுங்கள். ப்ரைஸ் இன்னும் நல்லா ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிபி பார்த்துடலாங்க. ஸோ ஐசிபி பார்த்தீங்கன்னா ஸோ ஐசிபி வந்து நான் இயர்லி கேண்டலை வச்சு சொன்னேன். ஸோ இதை நம்மளுக்கு இப்போ எது நடந்திருக்கு இல்லைங்களா, இப்போ பார்த்த காம்பவுண்டில் நடந்திருக்குங்களா அதே சினாரியோ தான் இந்த இதுலேயும் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்த லோவை 2022 இருந்த லோவை இந்த லோவை இது எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த ஹையாவது போகும் அதை ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $40 வச்சுக்கோங்களேன். $40 மினிமம் கேரண்டியாக போகும். அதையும் தாண்டி கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது $250 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது ஓகேங்களா. ஐசிபிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே ஏறி $15 கிட்டே வந்துச்சு. ஸோ நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு $6 $7 இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஓகேங்களா. ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இதெல்லாமே இந்த ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.